யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இந்த பார்த்திங்கன்னா இது கருடக்கிழங்கு. நம்ம இது வீட்டில் கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம தீய சக்திகளில் ஒரு கெட்ட வைப்ரேஷன் வீட்டில் இருந்தாலும் இது வந்து நமக்கு காட்டி கொடுக்குங்க. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக இருக்க பாருங்களேன், இந்த குட்டி குட்டியாக நீங்கள் வாங்காமல் நல்லா ஒரு பெரிய கருடக்கிழங்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நல்லா அது தண்டு நல்லா அழகாக வந்து நமக்கு இலைகள் நல்லா தழைத்து வரும். நான் பெரிய கிழங்கு தான் வாங்கி சிதம்பரம் கோவிலுக்கு போகும்போது அது வாங்கிட்டு வந்து வச்சேன். பார்த்திங்கன்னா அழுகி போச்சு. ஏன்னா இது இந்த கெட்ட சக்தி இருக்குது இந்த மனையில் என்னும்போது அது கரெக்டாக எனக்கு காமிச்சு கொடுத்ததுங்க. திரும்ப ஒரு வாட்டி 2 முறை வச்சுருக்கேன் நான். எனக்கு அழுகி தான் போச்சு. இப்போ 3வது முறை வந்து பார்த்திங்கன்னா நான் போகும்போது இந்த குட்டி குட்டி கிழங்கு தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாள செம்பு முருகர் போயிருந்தேன் பாருங்கள். அப்போ வந்து திண்டுக்கல், அப்போ வந்து அங்கே பிடிச்ச படம் தான் இது. இந்த வீடியோ இந்த கிழங்கு குட்டி குட்டி கிழங்கு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு தற்சமயம் வாங்கிட்டு வந்து வச்சேன். இந்த சரி சாங்கியத்துக்காக ஒன்றா வச்சுருக்கலாம். ஏன்னா வந்து நல்லா தழைச்சி வரணும்னா நீங்கள் பெரிய கிழங்கு தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த கிழங்கை வாங்கிட்டு வந்து நான் ஒரு 3 கிழங்கு வாங்கிட்டு வந்து கட்டினேன். அதில் பார்த்தீங்கன்னா 1 அழுகியே போச்சு. இந்த தீய சக்தி வைப்ரேஷன் நல்லா தெரிஞ்சுது. மீதி 2 வந்து துளிர்த்து வருது பாருங்கள். துளிர்த்து வருது. ஆனால் மெலிசாக தான் வருது. ஏன்னா அது சின்ன கிழங்கு இல்லை, அதால் வந்து மெலிசாக வருது. அந்த துளுத்து வந்து இலைகள் வர்றதுக்குள்ளே அந்த மொனை வந்து கருகி போகுது. ஏன்னா துளுக்காமலே எனக்கு வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா துளிர் விடாமே வந்து அழுகி போச்சு. இது துளிர் விட்டு மொனை வந்து கருகி போகுது. ஏன்னா இதுவும் நம்ம ஒரு தீய சக்தி வைப்ரேஷன் காமிக்குது தான். ஏன்னா இது வந்து நான் இருக்கிற மனை வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனை. ஒரு 18 சென்டில் நான் இருக்கேன்னா அதில் ஏதாவது ஒரு சல்லி தோஷம் இருக்கும். அது நல்லா காமிச்சு கொடுக்குது இந்த கருடக்கிழங்கு. இந்த கருடக்கிழங்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கிழங்குங்க. எல்லார் வீட்லேயுமே கட்டுங்க. உங்களோட தீய சக்தி எனர்ஜி இது எடுத்து வெளியில் விடும். நீங்கள் அப்பப்போ அது எதனா ஆக நீங்கள் திரும்ப கட்டிக்கிட்டே வரும்போது நமக்கு தீய வைப்ரேஷனை எடுத்து வெளியே விடும். ஏன்னா எனக்கு அழுகி போயிட்டு இருந்த இந்த கருடக்கிழங்கு இப்போ துளிர் விட்டு அந்த சின்ன கிழங்கா இருக்கிறதால அது மொனை கருகி போதா என்ன தெரியல. ஆனால் நான் திரும்ப ஒரு பெரிய கிழங்கா வாங்கி திரும்ப வைக்கணுன்னு இருக்கேன். ஏன்னா அது கோவில் பகுதியில் தான் அதை விற்கிறாங்க மலைவாழ் மக்கள். பாருங்கள் எப்படி மொனை மட்டும் கருகி போகுதுங்க. நல்லா துளிர்த்து வருது. பார்த்திங்கன்னா அந்த மொனை வந்து கருகி போகுது. அப்போ இந்த சின்ன கிழங்குல மெலிசாக வர்றது துளிராலையா என்னன்னு தெரியல. ஏன்னா பெரிய கிழங்கு வந்து நல்ல அடர்த்தியான துளிர் வரும். இவ்வளோதாங்க. நீங்கள் கிழங்கு வாங்கும் போதே பெரிய கிழங்கா வாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம இதை கட்டும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பேடு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியில் போகும். இந்த கருடக்கிழங்கு நமக்கு குறி சொல்கிற மாதிரி சொல்லும். நீங்கள் கட்டிக்கிட்டே வர நமக்கு நல்ல சக்தி கொடுக்கும். நன்றி.